ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தேட்டர்ஸ்ல வெளியான பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு சென்சார் ப்ராப்ளம் இருக்கு, வருமா வராதானே தெரியல. சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டே கடைசி நேரத்தில் கிடைச்சி ஒரு வழியா இந்த படம் மக்கள் பேராதரோடு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உருட்டிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ரியாலிட்டி என்னன்னா, இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்ல. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாலே இந்த படம் வந்து சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஜனநாயகன் படம் வந்தா இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால பிளாக் ஸ்டேஜ்ல வந்து டீலிங் பண்ணி இந்த படத்தை முடக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு சோலோ ரிலீஸா இந்த படம் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாம சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா எடுக்க வர எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து விதைச்ச ஒரு படமா இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். மொழிப்போர் நடக்கிற காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. பொள்ளாச்சி படுகொலையை பேஸ் பண்ணி இந்த படத்துடைய கதை நகருது. செழியன் சின்னதுரை ரெண்டு பேரும் பிரதர்ஸ். செழியன் புறநானூறு அப்படின்ற படையுடைய தலைவனா இருக்கான். இவன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ரயில் எரிப்பு போராட்டம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் செத்துறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செழியன் இது வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்றான். அண்ணன் நிறுத்தினதை தம்பி வந்து ஒரு ரிபலா மாறி தொடர ஆரம்பிக்கிறான். சோ இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் எப்படி போகுது, பொள்ளாச்சி படுகொலை சம்பவத்தை எப்படி லிங்க் பண்ணாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படம் சொல்ல வர கருத்து பாத்தீங்கன்னா நல்ல கருத்து தான். ஆனா அது யார் சொல்றா, எதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகனை முடக்கிட்டு ரிலீஸ் பண்றாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஒரு ஓட் கேன்வாஸ் பண்ற ஒரு ப்ரொபகேண்டா மூவியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆனா இந்த படத்தை வேற ஸ்டேட்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது தெலுங்கு வாழ்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இதுலயே அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. சோ ஹிஸ்டாரிக்கலா இன்கரெக்டான ஒரு கருத்தை இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு திணிக்கிற ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. ஹிந்தி திணிப்பு அப்படின்றது தவறு தான், அதுல நம்மளுக்கும் உடன்பாடு இல்ல. ஆனா அதை சொல்ற அந்த டைரக்டரே பாத்தீங்கன்னா தமிழன் இல்ல அப்படின்றதா உண்மை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் வந்துட்டு ஜாதி ஒழிக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுதா கொங்கரா அப்படின்றது என்ன ஜாதி பேர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரதான் செய்யுது. சோ மத்த ஸ்டேட்ல வந்து வரவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதி வந்து அடைமொழியா வந்து பெருமையா போட்டுக்கிறதும், நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அது போட்டுக்கிறதே வந்து ஒரு கொச்சையான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா தமிழனே இல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு படம் எடுத்தா வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு படமா பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி வச்சு இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெருசா வேல்யூ ஆட் பண்ணல. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா இருக்கு. நீங்க படத்தை தூங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்கு தியேட்டர்ல. அந்த மாதிரியான சீக்வன்ஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. இந்த படம் யாரெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா படம் முழுக்க பாத்தீங்கன்னா அவங்களோட லீடர்ஸ் பத்தின ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் வச்சு அள்ளி தெளிச்சு வச்சிருக்காங்க. சோ அதுக்காக தான் இந்த படமே எடுத்தது. உண்மையான மொழிப்போர் தலைவர்களுடைய அவல நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் யாரு அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கான ஒரு நினைவிடம் அமைச்சு ஒழுங்கா வந்து அவங்களுக்கு மரியாதை அப்படின்றது வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா யாருமே செலுத்தவே மாட்டாங்க. சோ எலெக்ஷன் அப்ப வந்து படம் எடுத்துட்டு இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து போர்ட்ரே பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். படத்துடைய பேசிங் ஸ்லோவா இருக்கும். இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். மொத்தத்துல பராசக்தி ஒரு தீய சக்தி. பராசக்தி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.